அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு கிச்சனில் நின்று இருக்கேன். என்ன ரெசிபி செய்து காமிக்க போகிறேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி ரொம்ப எளிமையான ரெசிபி செய்து காமிக்க போகிறேங்க. எங்கள் வீட்டில் பேபி ஆலு இருந்துச்சு. அந்த பேபி ஆலுவை வந்து நல்லா கழுவி உப்பு போட்டு குக்கரில் ஒரு விசில் எடுத்துட்டேன். இந்த குக்கரில் வேக வைக்கும்போது எப்போவுமே ஒரு கவனம் இருக்கணும். ரெண்டாவது விசில் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் உரிக்கும் போது எல்லாமே பார்த்தீங்கன்னா குழன்னு அல்வா மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் மேனுவலாக வேக வச்சாலும் சரி உப்பு போட்டு, இல்லை குக்கரில் ஒரு விசில் வேக வச்சாலும் பரவாயில்ல உப்பு போட்டுக்கோங்க. அப்படி நான் வேக வச்சு எடுத்து வச்சது பாருங்கள் இந்த பேபி ஆலு. சரி, இதை வச்சு என்ன ரெசிபி செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேத்தி ஆலு சப்ஜி செய்ய போகிறேன். நீங்கள் பொதுவாகவே என்கிட்ட அடிக்கடி கேட்குறது என்ன, வடநாட்டு சமையல் செய்து காமிங்க அப்படின்னு கேட்குறீங்கள. சரி, நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து மிகவும் எளிமையாக ஒரு மேத்தி ஆலு சப்ஜி உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ரச சோறு கூட நல்லாயிருக்கும். குறிப்பாக ரோட்டி சப்பாத்தி கூட எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம செய்முறை விளக்கத்துக்கு போயிடலாமா? முதல்ல அடுப்பில் வந்து ஒரு கடாய் வாணலி வச்சுருக்கேன். அதில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல சுத்தமான இந்த நாட்டு செக்கில் அரைச்ச ஆயிலு, கிரவுண்ட்நட் ஆயில் தான் நான் பெரும்பாலும் பயன்படுவேன். அதாவது நிலக்கடலை எண்ணெய் தான் பயன்படுத்துவேன். அது நல்லெண்ணெய், எல்லா வகையான எண்ணெயும் நம்ம விஹா ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இது கரையட்டும். நெய் சூடானதுமே நம்ம சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆலுன்றனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அடுத்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு, அதை நீங்கள் 2 துண்டாக பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா ஓகே. இது வந்து நீங்கள் இப்போ கேட்கலாம், பெரிய உருளைக்கிழங்கு வச்சு நம்ம செய்ய முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் கூட அதை நீங்கள் வேக வச்சு சிறிய சிறிய துண்டுகளாக இவ்வளோ பெருசு க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நான் போடுறேன் அதில். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா வெந்தய கீரை நான் போடலை, கசூரி மேத்தி போடுறேன். இந்த கசூரி மேத்தின்றது வெந்தய கீரையை வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வைப்பாங்க. இது வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வடநாட்டிலிருந்து நல்லா காய வச்ச கசூரி மேத்தி நம்ம விஹா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். நல்ல மணமாக இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். கசூரி மேத்தி பொதுவாகவே விஹாவுடைய சிக்னேச்சர்னு சொல்லலாம். சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸில் இது ஒன்று. இப்போ நான் இந்த கசூரி மேத்தியும் போட்டுக்கிறேன். இது நீங்கள் கழுவி போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய கசூரி மேத்தியை வந்து கழுவணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த மண்ணெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கழுவிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நீங்கள் ஆலுவில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இது நிறைய நெய்யோ எண்ணெயோ போட்டிருந்தோன்னா அது அடிபிடிக்காமல் இருக்கும். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். நான் ரொம்ப நெய் எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணால் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து அது பரட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதுக்கு காரப்பொடி எல்லாம் வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்முடைய சாய்ஸ் தாங்க. இதில் வந்து மிளகாப்பொடி போட்டு சேர்த்துக்கலாம். கடைசியில் நல்ல ஃப்ளேவர் வர்றதுக்காக இன்னொரு பொடி சேர்ப்பேன். இப்போ இது போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி நான் போட்டேன்ல அதெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ கொஞ்சம் என்ன பண்ணலாம், நம்ம அதில் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பரட்டிகிட்டே இருங்க. இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக கடைசியில் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கூட எங்கள் விஹா ஆன்லைன் நீங்கள் வாங்கி பாருங்களேன். எங்கள் விஹாலேருந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது ஒரு சில கரம் மசாலா போட்டால் திகட்டும், இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், காரம் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப பக்குவமாக இருக்கும். இதெல்லாம் ஹோம்மேட் தான். கரம் மசாலா வந்து ஆப்ஷன். இப்படி நான் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணேன்ல, அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். கரம் மசாலா போட்டிங்கன்னா இன்னும் கூடுதல் ஒரு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஃப்ளேவர் ரெஸ்டாரண்ட்லாம் வாங்கணுன்னா ஒரு சில சப்ஜி என்ன ஆட் பண்ணாங்கன்னு அப்படின்னு தெரியாமல் நம்ம இருக்க அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தேடுவோம் இல்லையா. அதில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான ரொம்ப 10 நிமிஷத்தில் வந்து ரெடியான ஒரு சப்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
ஆலு மேத்தி சப்ஜி. இப்போ நான் அடுப்பை விட்டு இறக்குறேன். பிரமாதமான ஆலு மேத்தி சப்ஜி நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். மேகா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா, எப்படி செஞ்சீங்க அப்படின்னா, நான் புதுசாக கண்டுபிடிச்சேன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வச்சு நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு மியூசிக் கிளாஸ் போயிருக்காங்க அவங்க. வாவ், ரொம்ப ரொம்ப பிரமாதம். ரோட்டி கூட, ரசம் சாதம் கூட, இல்லை நீங்கள் சாம்பார் சாதம் எது செஞ்சாலும், தயிர் சாதத்துக்குள்ளேயும் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். நீங்க இது செய்து பார்த்துட்டு கட்டாயம் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கப்பே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இப்போ நான் செஞ்ச ரெசிபிஸ் எல்லாம் வந்துருந்து பார்த்துட்டு நிறைய பேர் ஹோட்டல்ஸ்ல செய்யறாங்க. நான் போகும்போது சொல்றாங்க, மேடம் நீங்க செஞ்ச பாவக்காய் சாம்பார் தான் பாருங்க, சாப்பிட்டு பாருங்கன்னு கொண்டாந்து நிறைய பேர் வைப்பாங்க. அப்படி நம்ம வெரைட்டியா புதுசா கண்டுபிடிச்சு செய்யறது எனக்கும் ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லையா? சரி, இப்போ இதுல நான் பயன்படுத்துற இந்த கசூரி மேத்தி புதிதாக பார்ப்பவங்க நினைப்பாங்க, இது என்ன வீஹா ஆன்லைன் சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. சுத்தமான கல்லு மண்ணு இல்லாத எப்பவுமே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய கசூரி மேத்தி வந்து எங்களுடைய வீஹா ஆன்லைன்ல கிடைக்கும். வீஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு புதிதாக கேட்பவர்களுக்காக சொல்லக்கூடிய செய்தி. இப்போ தமிழ்ல வீஹா ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும். அதை கொண்டு போய் நீங்க பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க அதுல மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா லோகோட அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது தவிர பாத்தீங்கன்னா எங்க வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட் நடத்திட்டு வர பொருட்களை நேர்ல பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல வீஹா கடையும் நடத்திக்கிட்டு வரோம். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது. உங்க ஊர்ல அல்லது உங்க நாட்டுல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா கிடைக்காது. அதே போல என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த கடையிலாவது விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றத நான் அவங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ இன்னும் கூடுதல் தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீஹா கடைக்கு வரணும்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அதாவது இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல எங்க வீஹா கடைக்கான ரூட் மேப் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். நீங்க அதாவது இந்த என்னுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் லிங்க் இருக்கும், என்னுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உடைய லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்க பார்த்து கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இது தவிர பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குங்க. புது புது சாரீஸ் இருக்கு, புதிய ஆன்மீக பொருள்கள் எல்லாம் நீங்க கேட்கறது சுத்தமான ஆன்மீக பொருள்கள், நிறைய பொருள்கள் இருக்கு. என்னதான் இருக்கு அப்படின்னு போயாவது பாருங்களேன். சரி, இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. என்னுடைய இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் வீஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வீஹா.ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.